எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் டாக்டர் மனோரஞ்சினி, ஒரு மென்டல் ஹெல்த் ப்ரொஃபஷனல் அண்ட் சர்டிஃபைட் கவுன்சிலர். ரைட், நம்ம நிறைய விஷயங்கள் பார்க்குறோம், பேசுகிறோம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் இந்த வீடியோஸ், இந்த ஒரு டிஸ்கஷன் இதெல்லாம் நான் உங்கள்கிட்ட ஏன் பேசுகிறேன் அப்படின்னா, இதெல்லாம் ஒரு சின்ன ஒரு 30 செகண்ட்ஸ் 1 minute இதில் நம்ம பேசி நம்ம புரிஞ்சுக்கலாம் இல்லையா? இதுக்கு நம்ம காசு கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. எங்கேயாவது பெரிய இடத்துல போய் நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கணுங்கிறது கிடையாது. சில விஷயங்கள் வர்றதுக்கு முன்னாடியே we can control it. அதுதான். ஓகே, எஸ். ஸோ இன்றைக்கி நம்ம பேச போகிறது நமக்கு அட் திஸ் மூமெண்ட், இந்த நிமிஷத்தில் நமக்கு என்ன வேணும்? ரைட், 3 விஷயங்கள் வேணும். 1, மன அமைதி. நான் எப்போவுமே சொல்கிறதா மன அமைதி. 2வது, நிகழ்காலத்தில் வாழ்கிறது, லிவிங் அட் ப்ரெசண்ட். 3வது, எல்லாத்தையுமே ஏன் கண்ட்ரோலில் வச்சுக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை நம்ம கைவிடுறது. ஓகே, எஸ். இப்போ நமக்கு ஒரு திட்டமிட்ட அமைதி வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம பண்ண வேண்டியது என்ன? யதார்த்தத்தை நம்ம ஏற்றுக்கணும். யூ ஜஸ்ட் அக்செப்ட். யதார்த்தத்தை ஏற்றுக்கணும். ஏன்னா எல்லா விஷயங்களும் நம்ம கைக்குள்ளே அடங்காது. சில விஷயங்களை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது, மாற்றவே முடியாதுங்கிறத ஏற்றுக்குங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நம்மளோட லைஃப் பார்ட்னர், எஸ், இல்லை நம்ம கூட இருக்கிறவங்க, பழகிறவங்க, அவங்களோட பிஹேவியர், ஆட்டிடியூட் உங்களுக்கு பிடிக்கல. நீங்கள் ஒரு தடவை சொன்னீங்க, 2 தடவை சொன்னீங்க, அதில் ஒரு சேஞ்சஸ் வரல. ஸோ என்ன பண்ணலாம்? 2 ஆப்ஷன் தான். 1, அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு அதை அவங்களோட வீக்னஸ், ரைட், அப்படின்னு நினச்சிட்டு அதை லெட் இட் கோ, விட்டுருங்க, போயிட்டு போகுது. எஸ், அதை நம்ம மாற்ற முடியாது. ஜஸ்ட் அக்செப்ட். நமக்கு என்ன நல்லதோ அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். ஓகே, ரெஸ்ட். கடந்த காலத்தை நம்ம மறக்கணும். ஏதாவது ஒரு பாஸ்ட், ஒரு பெயின், ரொம்ப கஷ்டமாக இருக்குது, யாராவது உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேங்க, இல்லை நான் நம்பினேன் பட் அவங்க அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமாக இல்லை அப்படின்னா அதை நம்ம மறக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். சொல்கிறது ரொம்ப சுலபம். எஸ், எனக்கும் நிறைய பெயின் இருக்குது. எல்லாருமே எவ்ரி இண்டிவிஜுவல் ஒருத்தவங்களுக்குள்ளேயும் 1000 பிரச்சனைகள் இருக்கும். பட் இதெல்லாம் என்னென்னா, ஒரு சின்ன விஷயங்கள் நம்ம ட்ரை பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக அதுலேருந்து நம்ம வெளியே வர முடியும். எஸ், ஏன் அப்படின்னா இந்த ஸ்ட்ரெஸ், மன அழுத்தம் இதெல்லாம் இன்றைக்கு இருக்கிற இந்த டிஜிட்டல் வேர்ல்டில் ரொம்ப காமனாக போயிடுச்சு. பட் இதுலேயும் நம்ம மீண்டும் வரணும் அப்படின்னா இந்த மாதிரி சின்ன ஆஸ்பெக்டை நம்ம ஃபாலோ பண்ணணும். 2வது, மொபைல்ஸ் யூஸ் பண்ணுறதை கம்மி பண்ணணும். நல்ல ஒரு வாக் போங்க. இதெல்லாம் சர்டைன் திங்ஸ். ஓகே, ஸோ நாளைக்கு நம்ம மீட் பண்ணுவோம்.